வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு, அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் அந்த குற்றவாளி. அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் எஃப்ஐஆரில் கூட அந்த பெண்ணை தான் குற்றம் சாட்டி எழுதியிருக்கிறதா, அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா அண்ணாமலை சொல்கிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார். அவர் அதற்காக போராடுகிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணா சதத்தில் போராடினார், கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் சரி, எதிர்ப்பு சரி. ஆனால் நான் திமுக ஆட்சியில் வரை வரைக்கும் செருப்பு போட மாட்டேன். நாளை காலையில் என் வீட்டின் முன்னாலோ அலுவலகத்தின் முன்னாலோ 6 முறை என்னை நானே சவுக்கால் அடித்துக் கொள்வேன் என்று அண்ணாமலை கூறியிருப்பது சற்று அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. காரணம், அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நடந்திருக்கும் சம்பவம் எவ்வளோ கொடூரம் என்பதை உணர்ந்தாலும் அவர் உணர்ச்சிசப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை மட்டுமே சிந்திக்க வேண்டிய அரசியல்வாதியும் அதிகாரியுமாக இருந்திருக்கிற அரசியல்வாதியும் கூட. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.